டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த டெல்லி காவலர்கள் இன்று சென்னை வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி போலீசார் நாளை சென்னை வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக டெல்லி காவலர்கள் இன்று சென்னை வருகை தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக டிடிவி தினகரன் தனது அடையாறு இல்லத்தில் வழக்கறிஞர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த டெல்லி காவலர்கள் இன்று சென்னை வரவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்பாக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. நேற்று டெல்லியில் சுகேஷ் சந்திரா என்கிற இடைத்தரகர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் மீது டெல்லி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அவர்கள் டிடிவி தினகரனிடம் விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இன்று மாலை டெல்லி போலீசார் சென்னை வரவிருந்தது. அதற்காக இன்று காலையில் இருந்தே மூத்த வழக்கறிஞர்களோடு திரு டிடிவி தினகரன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதேபோல் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அவைத்தலைவர் செங்கோட்டையன் ஆகியோரும் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லி போலீசார் இன்று சென்னை வரவில்லை என்றும் நாளை விசாரணை நடத்துவார்கள் என்றும் தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் முழு விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, டெல்லி போலீசார் ஏன் இன்று சென்னை வந்து விசாரணை நடத்தவில்லை? இன்று சென்னை செல்வதற்காக 2 விமானங்களிலே டெல்லி போலீஸ் குழுவுக்கு பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த 2 பயணச்சீட்டுகளும் பின்னர் ரத்து செய்து விட்டார்கள். 2 விமானங்களிலுமே அவர்கள் டெல்லி செல்லவில்லை. போலீஸ் சொல்லும் காரணம் என்னவென்றால், விசாரணை இங்கே டெல்லியிலே மேலும் தீவிரமாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போது உடனடியாக இந்த குழுவை சென்னை அனுப்ப தேவையில்லை என்றும் டெல்லியிலேயே மேலும் தகவல்களை திரட்ட வேண்டியிருக்கிறது. டெல்லியிலே பணம் எப்படி யார் யார் மூலமாக குற்றவாளியிடம் வந்து சேர்ந்தது, குற்றம் சாட்டப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார் போன்ற விஷயங்களை முடிவு செய்து அதன் பிறகு குழுவை அனுப்பலாம் என்று டெல்லி போலீஸ் தற்போதைக்கு முடிவு செய்திருக்கிறது. ஆகவே நாளை காலையிலே குழுவை அனுப்புவதற்காக ஏற்பாடுகளை தற்போது செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் டெல்லியிலே மேலும் தகவல்களை திரட்டிய பிறகுதான் குழு டெல்லி செல்லும் என்று டெல்லி போலீஸ் சேர்ந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள். கணபதி, அப்படி நாளைக்கு அவர்கள் வருவார்கள் என்றால் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதா? அவர்கள் இங்கு வந்து விசாரணை நடத்துவதற்கான சூழல் இருக்கிறதா, அல்லது டிடிவி தினகரனை டெல்லி அழைத்து விசாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே இன்று எப்படி பயணம் ரத்து செய்யப்பட்டதோ அதே போலவே நாளையும் நிச்சயமாக இங்கிருந்து குழு கிளம்பி செல்வோம் என்பதற்கான சூழ்நிலை டெல்லி போலீசாரிடம் தற்போது இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல பிடிக்கப்பட்ட 1,30,00,000 ரூபாய் பணம் தவிர குற்றவாளி பல்வேறு வகையிலே பெற்றதாக சொல்லப்படும் மிச்ச பணம் எங்கே, எப்படி அது எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது, எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை ஒரு பக்கம் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஹவாலா மூலமாக வந்த பணம் எந்தெந்த நிறுவனங்கள் மூலமாக எந்தெந்த கணக்குகள் மூலமாக வந்து சேர்ந்தது போன்ற விவரங்களை சேகரிக்க வேண்டியிருக்கிறது. இந்த விவரங்களை சேர்த்தால்தான் ஆதாரங்கள் பலமாக இருக்கும் என டெல்லி போலீஸ் கருதுகிறது. ஆகவேதான் நேற்றைக்குள் அந்த விஷயங்கள் மொத்தமாக திரட்ட முடியவில்லை என்கிற காரணத்தால் தான் இன்று இந்த குழுவின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த விவரங்கள் அனைத்தும் திரட்டப்பட்டு விட்டால் பின்னர் குழு சென்னைக்கு பயணிக்கும். ஆகவே ஒருவேளை விவரங்கள் திரட்டப்படாவிட்டால் அந்த குழு நாளைக்கும் டெல்லியிலிருந்து சென்னை பயணிக்குமா என்பது சந்தேகமாகவே இருக்கும்.